Welcome to Asmas Tamil Kitchen. இந்த வீடியோவில் சிக்கன் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம தமிழ்நாட்டில் குஸ்கா மாதிரி வடநாட்டில் இந்த புலாவ் ஃபேமஸ். சிக்கன் சேர்க்கறதுனால இதுக்கு பேர் சிக்கன் புலாவுங்க. பிரியாணி மாதிரியே இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 4 உருளைக்கிழங்கு எடுத்து ரெண்டாக வெட்டி எண்ணெயில் போட்டு பொரிய விட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு பொரிக்கிறத வீடியோ பண்ண மறந்துட்டேன். அடுத்தது 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கீறி விட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து வெட்டி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிளறி விடலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை, புதினா சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக வெட்டி வச்சு 2 தக்காளியை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்ததும் கூடவே புலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிறப்போ தக்காளி நல்லா மசிய வெந்துடும். அடுத்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். அடுத்ததாக கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கன், கூடவே 4 டேபிள் ஸ்பூன் தயிர், எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு 3ஐயும் சேர்த்து மசாலா கூட நல்லா கிளறி விடலாம். அஞ்சு நிமிஷமாவது சிக்கனை மசாலாவில் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து நான் 2 கிளாஸ் சீரக சம்பா அரிசி எடுத்து 30 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணிங்கிற அளவில் நான் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். பொதுவாக புலாவ் செய்ய பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமேனு சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அரிசியை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி முக்கால்வாசி ட்ரை ஆனதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சு தம் போட்டுடலாம்.
5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிட்டு நல்லா கிளறி விட்டு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்டியான சிக்கன் புலாவ் ரெடி. வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.